அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நான் பார்க்க போவது இட்லி. இட்லி உடலுக்கு எளிதில் ஜீரணமாகும் தன்மை உடையது. குறைந்த கலோரிகள் மற்றும் சத்துக்கள் நிறைந்த இட்லி. இட்லி சாப்பிடுவதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் நமக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்படுகிறது. முந்தா நாள் அரைத்த மாவை நன்றாக புளிக்க வைத்து மறுநாள் காலையில் நன்றாக கிளறிவிட்டு இட்லி தட்டை அடுப்பில் வைத்து இட்லி குண்டானை அடுப்பில் வைத்து இட்லி தட்டில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி ஒரு கரண்டி அளவு மாவை எடுத்து ஊற்றவும், குழியில் ஊற்றவும். இந்த இட்லி ஆவியில் வேக வைப்பதால் இட்லி வயிற்றில் எளிதில் கரையும். குறைந்த கலோரிகள். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு சிறந்த உணவுகள். மாவு புளிப்பதன் மூலம் நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகி உடல் நலனை பாதுகாக்கிறது. உளுந்து சேர்வதால் இட்லி மாவில் உளுந்து சேர்வதால் உடல் வளர்ச்சிக்கும் திசுக்களை சரி செய்யவும் உதவும் புரதம் கிடைக்கிறது. இட்லி காலை உணவாக சாப்பிடுவதால் கிடைக்கும் 6 நன்மைகள் பற்றி பார்க்கலாம். காலை உணவாக அல்லது திருப்திகரமான சிற்றுண்டி என்றால் இட்லி தான். இந்த இட்லி எளிதில் ஜீரணிக்கக்கூடிய சுவையான உணவு. இந்த உணவு முறையில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் தினசரி காலை நேரத்தில் இட்லியை தேர்வு செய்யலாம். எல்லா வயதினருக்கும் ஏற்ற மென்மையான உணவு. உலகளவில் 25 உணவுகளில் இட்லியும் இடம்பெற்றுள்ளது. சுவையில் மட்டும் நல்ல ஆரோக்கியத்தையும் அள்ளி வழங்கும் இட்லியை தினமும் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பார்க்கலாம். இட்லி உடல் எடையை அதிகரிக்காது. குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஏற்றது. நோயாளிகளுக்கும் ஏற்ற உணவு. வயிற்றை பாதிக்காத உணவு. அல்சர் நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய உணவு. பல் இல்லாதவர்களுக்கும் ஏற்ற உணவு இட்லி. ஆரோக்கிய நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். பாரம்பரிய தென்னிந்திய உணவு வகையில் இட்லி முக்கியமானது. பிரசித்தி பெற்ற உணவிலும் இட்லிக்கு தனி இடம் உண்டு. இந்த இட்லியை தினசரி எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள். மென்மையான பஞ்சு போன்ற சூடான உணவு. பசியம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஏற்ற உணவாகும். உளுத்தம் பருப்பை 6 மணி நேரம் ஊற வைத்து அரைத்து இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலை இட்லியாக வார்த்து எடுக்கப்படுகிறது. ஜீரணிக்க எளிதானது. இட்லி மாவு நொதித்தல் செயல்முறையில் புரதம் மற்றும் தாதுக்களை உடைக்கிறது. கரையக்கூடியதாகவும் ஜீரணிக்க எளிதாகவும் செய்கின்றது. அதிக கலோரிகள் இல்லை. தினமும் இட்லி சாப்பிடுவதால் கிடைக்கும்
நன்மைகள் பல. இவற்றில் எண்ணெய் இல்லை, வறுக்கப்படுவது இல்லை, ஆவியில் வேக வைத்து தயாரிக்கப்படுகிறது. இதனால் எடை இழப்புக்கு முயற்சிப்பவர்கள் கூட இட்லியை எடுத்துக்கொள்ளலாம். இட்லியுடன் பல காய்கறிகள் சேர்ந்த கூட்டு எடுத்துக்கொள்வது எடை இழப்பை ஊக்குவிக்க செய்ய வளர்சிதை மாற்றத்திற்கு எளிதானது. தாதுக்கள் மற்றும் விட்டமின்கள் உடலில் சேர்ந்து உடைந்து செரிமான செயல்முறையை மேம்படுத்துகிறது. இட்லி வேக வைக்கப்படுவதால் கலோரி உட்கொள்ளல் குறைவாக இருக்கும். அரிசியில் உள்ள அதிகப்படியான கலோரி குறித்து கவலை வேண்டாம். இதை ஈடு செய்யும் வகையில் புரதம் நிறைந்த பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை சேர்ப்பது கலோரி அளவை குறைத்து ஆரோக்கியமான உணவாக மாறும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ராஜி வீட்டு சமையல். தேநீர் என்பது தேயிலை செடியின் கொழுந்துகளிலிருந்து தயாரிக்கப்படும் புத்துணர்ச்சியூட்டும் ஒரு பானமாகும். இது உலகம் முழுவதும் அதிகம் உட்கொள்ளப்படும் பானங்களில் ஒன்றாகும். தமிழ் மொழியில் தேயிலை நீரை தேநீர் என்றும், தேன் கலந்த நீரை தேன் + நீர் தேநீர் என்றும் குறிப்பிடுவர்.